கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 57 சங்கீதம் 1 எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை தீங்கு நாட்களிலே பத்திரமாக பாதுகாக்கிற தேவன். ஆகவேதான் தாவீது ராஜா இதை சொல்லுகிறார். அவர் ஜெபிக்கிறார், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. சவுல் தாவீதின் உயிரை எடுப்பதற்காக, கொல்வதற்காக அங்கே தாவீதை தேடும் பொழுது சவுலுக்கு தப்பி தாவீது ஓடும்போது, ஒரு கபில ஒதுங்கும் போதுதான் இந்த சங்கீதத்தை அவர் பாடுகிறார். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது என்று தேவனிடத்திலே அவ்வளவு நெருக்கமாக தேவனிடத்திலே ஒரு உதவியை கேட்கிறார். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு நிர்பந்தமான நிலைமையிலே தவிக்கின்ற பொழுது தேவனுடைய செட்டைகளின் நிழல் அது எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கும் என்பதை அறிந்திருந்த தாவீது தான் சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும், துன்பங்கள் கடந்து போக மட்டும், நெருக்கங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்றார். தேவனுடைய செட்டைகளின் நிழல் நமக்கு பாதுகாப்பை தருகிறது, நம்மை எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறது. ஆகவே தான் 91 சங்கீதம் 2 சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கும் பொழுது எந்த தீமையும் நம்மை அணுகாது. அவர் நமக்கு கோட்டையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய பாதுகாப்பை அனுதினமும் அனுபவிக்கிறவர்களாக, அதை நாம் சார்ந்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எந்த தீமை நமக்கு எதிராக வந்தாலும், எல்லா தீமைகளுக்கும் தேவனுடைய செட்டைகளின் நிழலிலே நாம் பத்திரமாக இருக்கும் பொழுது எல்லா தீமைகளுக்கும் நாம் விலக்கி பாதுகாக்கப்படுவோம். ஆகவே இந்த தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்மலையாக, நம்முடைய கோட்டையாக, நம்முடைய அடைக்கலமாக, நம்முடைய தேவனாக, நாம் நம்பி இருக்கிற தேவனாக நாம் வைத்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 26 அதிகாரம் 20 சொல்லுகிறது, என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்து கொள்ளென்று. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். ஹல்லேலூயா. பூமியினுடைய ஜனங்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அதை விசாரிக்க தேவன் அவருடைய ஸ்தானத்திலிருந்து இறங்கி வருவாராம். அப்படி வரும்பொழுது அவர் மிகுந்த கோபத்தோடு இருப்பார். அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படி, என் ஜனமே, நீ உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டி கொண்டு சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை எல்லா தீமைகளுக்கும் தன்னுடைய கோபத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தீங்கு நாளில் அவர் நம்மை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாக்கிறது. ஆகவே இந்த தேவன் நம்முடைய அடைக்கலமாயிருப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையால் நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர் எங்களுக்கு அடைக்கலமாக, கோட்டையாக, எங்கள் தேவனாக நாங்கள் நம்பி இருக்கிறவராயிருக்கிறபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கனம் மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.